Welcome to day 4 of Pentecostal Devotions. We are going to meditate on the topic Learning the Spirit's Presence. இன்றைக்கும் இந்த 4வது நாள் தியானத்திற்கு வந்திருக்க உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை எப்படி உணர்வது அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். If I asked Christians around the world, and particularly our group, what do you want the most to experience in your relationship with God? I'm sure many of us here, they would say, I want to see Jesus. I want to, hold his hands. I want to be where Jesus lived. I want to be with him. I'm sure this would be the heart of each and every person here. இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நம்ம உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா எல்லாருமே கண்டிப்பா என்ன சொல்லுவோம்னா, நான் இயேசுவை பார்க்கணும், இல்லைன்னா அவரை தொடணும், அவர் கூட இருக்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும், அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம். In 1 John 1:1, we read Apostle John saying, We proclaim to you the one who existed from the beginning, whom we have heard and whom we have seen. We saw him with our own eyes and we touched him with our own hands. He is the word of life. 1 யோவான் 1:1ல யோவான் சொல்றாரு, ஆதி முதலா இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. Whenever I read this verse, I get so jealous of John, Apostle John, because he was always holding on to Jesus, leaning on him, hugging him, leaning on his shoulders. Oh, what a joy it would have been to be like John, right? இந்த வசனத்தை படிக்கும்போது எப்பொழுதுமே எனக்கு அந்த யோவான் மேல கொஞ்சம் பொறாமையா இருக்கும். ஏன்னா அவர் இயேசுவை எப்பவும் கூடவே இருந்து பார்த்தார், அவர் மார்பில சாய்ந்து இருந்தார், அவரை தொட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா? Have you ever felt the same way? Have you ever wondered how wonderful it would have been if I saw Jesus, if I held his hands, if I saw his compassionate eyes? How wonderful it would have been. நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை நான் இயேசுவை அதே போல ஒரு அனுபவம் எனக்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவரோட கண்களை நான் பார்த்திருப்பேன், அவர் என்னை பார்த்திருப்பாரு, அவரோட கையை நான் தொட்டிருப்பேன், அவரோட பேசியிருப்பேன் அப்படின்னு நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இல்ல? I'm sure every one of us who love the Lord Jesus Christ, we desire the same experience. And I'm sure that is why Jesus, knowing our desire, he sent us the Holy Spirit. கண்டிப்பா இயேசுவை நேசிக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு ஆசை இருந்திருக்கும். சோ இயேசு நம்ம இருதயத்தின் ஆசைகளை அறிந்தவரா இருக்கிறார். அதனாலதான் அவர் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்காரு. When Jesus, he was surrounded by his disciples who were looking at him with adoration, he says in John 16:7, he says, it is to your advantage that I go away, but I do not go away just like that. I'm going to send you the helper who is going to come to you. And if I send him, he will be in close fellowship with you. இயேசு சீஷர்கள் மத்தியில இருக்கும்போது சீஷர்கள் எல்லாரும் அவர் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்றாரு. யோவான் 16:7ல, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். We might wonder, how will it be to our advantage? Because, Jesus, he was a physical person on this earth, but this Holy Spirit, we cannot see him, we haven't touched him. But how will this be to our advantage? Because we cannot hold him or we cannot touch him. Because if Jesus was there as a physical person, he would have wiped our tears, he would have comforted us. But how will this Holy Spirit be to our advantage? இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒருவேளை தோணலாம், இது எப்படி நமக்கு பிரயோஜனமா இருக்கும், அவர் போயிட்டு பரிசுத்த ஆவியானவர் வர்றது எப்படி பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இயேசு நம்ம மத்தியில இருந்தாருன்னா அவர் அழகா நம்ம கண்ணீரை துடைச்சி விட்டுருப்பாரு, நம்மளை தேற்றி இருப்பாரு, நம்மளை அணைத்து இருப்பார். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவரை எப்படி நம்மளால பார்க்க கூட முடியாதே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். In John 14:16 and 17, he says, the Holy Spirit who will be to you a friend just like me. Jesus is saying he's going to be a friend to you just like I am a friend to you, and he will never leave you. The world cannot receive him because they can't see him or they can't know him. But you guys, those who are in Christ, you can know him intimately because he is going to remain with you and live inside of you.
யோவான் 14, 16, 17ல இயேசு சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆனா இந்த உலகம் வந்து அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கும். ஆனால் இயேசுவை அறிந்த நமக்கோ அவர் நம்ம கூடவே வாசம் பண்ணி நமக்குள்ளே உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. This world cannot see him or know him, but we can see him, we can know him, we can touch him, and we can feel him. இந்த உலகம் அவரை அறிய முடியாது. ஆனா நம்மளால கண்டிப்பா அவரை உணர முடியும், அவரை தொட முடியும், அவருடைய பிரசன்னத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். Jesus revealed to his disciples that this Holy Spirit, he's a person just as he is a person, but this person, he's not limited by the human limitations that Jesus had while he was on this earth. இயேசு சொல்றாரு, இந்த பரிசுத்த ஆவியானவரும் ஒரு நபர். அவர் இயேசுவை போலவே ஒரு நபர் தான். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவரை மனித வரம்புகளால கட்டுப்படுத்த முடியாது. இயேசுவானவர் சில மனித வரம்புகளால கட்டுப்படுத்தப்பட்டிருந்தார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் எதற்கும் கட்டுப்படாதவரா இருந்தார். We can know this Holy Spirit intimately through Jesus. இயேசு மூலமா இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மளால அதிகமா ஆழமா உணர முடியும். We need to pause and ponder on this truth and let it sink into our hearts and to our mind. இந்த சத்தியத்தை நம்ம வந்து நிதானித்து நல்லா அறிந்து கொள்ள வேண்டும், நல்லா உணர வேண்டும் அது. Because just as how the apostles and disciples had a physical and a living relationship with Jesus, we can have a living relationship with this Holy Spirit. ஏன்னா இந்த இயேசுவானவர் கூட சீஷர்கள் எப்படி ஒரு உறவு வைத்திருந்தாங்களோ, அவரோட நடந்தாங்க, அவரை தொட்டு பேசினாங்க, அவருடைய சத்தத்தை கேட்டாங்க, அதே போல நம்மளாலையும் பரிசுத்த ஆவியானவரோட உறவை வைத்துக் கொள்ள முடியும். Even greater than what Apostle John experienced. அப்போஸ்தலராகிய யோவான் அனுபவித்ததை விட அதிகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால பண்ண முடியும். The tangible physical presence of the Holy Spirit is as real as the air that we breathe, as real as the wind that blows, as real as when you touch your child, when you hold your child. It is as real as that. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம்ன்றது நம்மை சுற்றி இருக்கிற காற்றை போல, நம்ம சுவாசிக்கிற காற்றை போல ரொம்ப ரொம்ப உண்மையானது. நம்மளுடைய குழந்தையை நம்ம தூக்கும் போது நமக்கு எப்படி ஒரு அந்த உணர்வு இருக்குதோ அதே போல நம்மளால பரிசுத்த ஆவியானவரையும் உணர முடியும். If only we allow this truth, this revelation to seek to touch our hearts and our minds and allow our body to experience the presence of the Holy Spirit. I'm sure the Holy Spirit wants to touch and reveal himself to each and every one of us. இந்த உண்மையை வந்து நம்ம விழிப்போட ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பா நம்மளால பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நம்மளுடைய பிசிக்கலான நம்ம உடல்ல நம்மளால உணர முடியும். எப்போ நம்ம அதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடுவதற்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். This night, even as you go to sleep, even before you go to sleep and pray, ask the Holy Spirit to reveal his physical presence to you. Allow your body to feel his presence. It is so real as the air that we breathe. I'm sure the Holy Spirit will touch and reveal himself to each and every one of us. God bless you all. இன்றைக்கும் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம், பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய தொடுதலை நான் உணரணும், என்னுடைய உடல்ல நான் உணரணும், அதை நான் வந்து பிசிக்கலா நான் வந்து உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடுவதற்கு, அவருடைய பிரசன்னத்தை நமக்கு காட்டுவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Amen. ஆமென்.